ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெத்தட் வந்து டிரான்சாக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடில் 3 சம்ஸ் இருக்குது, 3 மெத்தட்ஸ் இருக்குது. லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட். இந்த மெத்தடில் இந்த 3 மெத்தடுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு. இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தாக்க வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். இந்த சம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இந்த 3 மெத்தடில் நம்ம பார்க்குற சம்மை விட இந்த 3 மெத்தடில் கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் ஸ்டெப்பில் உள்ள வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உள்ளது. இந்த சம்மில் ஒரு சம் பேஸ் பண்ணி 3 மெத்தடையும் எப்படி ஆன்சர் டிஃபைன் பண்ணி கொண்டு வரணுங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன பார்க்குறோன்னா, இப்போ வந்து எல்சிஎம் மெத்தடில் ஒரு சம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து காலம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். காலம்ஸ் வந்து 1 2 3 காலம்ஸ் இருக்குது. அடுத்து ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ரோஸும் 3 இருக்குது. அப்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சுன்னா this balance is balanced solution. The given problem is balanced solution. அதே காலமும் ரோவும் சேமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா this called unbalanced solution. அதே காலம்ஸ் 2 வந்து இப்போ இது ரோ வந்து 3 4 5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, காலம்ஸ் ரோஸும் சேமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா திஸ் அன்பேலன்ஸ்டு சொல்யூஷன் எழுதி. இப்போ பாருங்கள், இது வந்து EAI, இது EBJ. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கூட்டுறோம். 10 10 + 30. இந்த ரெண்டு சைடில் இருக்கிற இந்த சப்ளை டிமாண்டோட சொல்யூஷனும் ரெண்டு சொல்யூஷனுமே இந்த சைடில் ஆட் பண்ணாலும் வேல்யூ சேமாக இருக்கணும், இந்த சைடில் வர வேல்யூவும் சேமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 7 + 12 வந்து 7 + 12 19. 19ஓட +11 வந்து சேர்த்தாக்க 30 வருது. அப்போ 30. 10 + 10 3 10 இருக்குது, ஆட் பண்ணால் 30. அப்போ வந்து ரெண்டு வேல்யூமே சேர்ந்து வருது. அப்போனா திஸ் இஸ் பேலன்ஸ்டு சொல்யூஷன். அப்போ வந்து என்ன செய்கிறோம், 30 = 30. இது ரெண்டுமே சேமாக வருது. இது ரெண்டுமே சேமாக வராமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும், வந்து டம்மி ரூல்னு நம்ம ஒரு ரூல் ஆட் பண்ணுவோம். 0 0ன்னு கொடுத்து அடுத்த சம்மில் அந்த ஒரு பேஸ் பண்ணி சம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. இது வந்து எல்சிஎம்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். அதாவது இந்த வேர்டுலேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அப்போனா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா இந்த இருக்கிற அந்த 6 எலமெண்ட்டில் எந்த எலமெண்ட் லீஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ எது லீஸ்ட்டுன்னு பார்த்தா 0ல் என்ன செய்கிறோன்னா, இந்த 0ல் இதுக்கு சேராக பார்க்கணும் 12 இருக்குது, இங்கே நேராக பார்க்கணும் 10 இருக்குது. இந்த ரெண்டு சைடில் எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். இப்போ 10 லீஸ்ட்டா இல்லை 12 லீஸ்ட்டா? 12 தான், 10 தான் லீஸ்ட்டு. அப்போ 10 உள்ளே கொண்டு வந்து இங்கே ஒரு செல் ஃபார்ம் பண்ணணும், இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 10ஆல் 12 மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 2. அப்போ இங்கே 0 வந்துடும். 0 வர இடம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணணும். காலம் வைஸில் 0 வருதுன்னா காலம் வைஸில் கேன்சல் பண்ணணும். அடுத்து நாம் என்ன செய்யணும்னா 0வை கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து எந்த வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து இதில் லீஸ்ட் வேல்யூ, இந்த சைடில் எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். ஸ்டெப் 2ல் எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா 1. இப்போ 1 பார்க்குறோம். 1க்கு நேராக என்ன இருக்குது, இங்கே 11 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இதுதான் கம்மியான வேல்யூ.
அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 10 உள்ளே கொண்டு வந்துடணும். இதை மைனஸ் பண்ணால் 1, இங்கே 0 கிடைக்கிது. அப்போது இந்த சைடு ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து இதில் எது லீஸ்ட் வேல்யூன்னு நம்ம பார்க்குறோம். 2 தான் இங்கே லீஸ்ட் வேல்யூ. அப்போ 2க்கு நேராக பார்க்கணும். இங்கே 2 தான் லீஸ்ட் வேல்யூ. 2 10 2 10 2 தான் லீஸ்ட் வேல்யூ. அப்போ 2ஆல் 10 கேன்சல் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ இந்த எலமெண்ட் வந்து 0 ஆகும். இந்த எலமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். 0 வரதுனால இந்த ரோ வந்து ஒரு பாக்ஸ் கேன்சல். இதில் எது லீஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஏன்டா 2 எலமெண்ட்டு தான் இருக்குது. அப்படி 2 எலமெண்ட் லீஸ்ட்டாக இருக்கா அப்படின்னா இதுதான் லீஸ்ட்டு. அப்போ லீஸ்ட்டுனா இந்த வேல்யூவை பார்க்கணும். அப்போ இங்கே 1 இருக்குது. 1 தான் லீஸ்ட் வேல்யூ. 1 கொண்டு வந்துடணும். இங்கே 1 கொண்டு வந்துட்டா 1ஆல் 8 மைனஸ் பண்ணால் 7 0. அப்போ 0னா இந்த கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே 6 இருக்குது. 6 ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா 6 கொண்டு போகணும். 6 இங்கேயும் 7 இங்கேயும் 7. கடைசியாக நம்ம ஃபைனலாக கொண்டு வர ஸ்டெப்பில் இங்கேயும் 7 இங்கேயும் 7, அதாவது 2 வேல்யூவும் சேமாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம போடுற சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். இந்த 7 கேன்சல் பண்ணி இந்த 7 கேன்சல் பண்ணிவிட்டு இதை அப்படியே அவ்வளோ கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஸ்கொயரில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் நடத்தும் போது என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணுறோமா, இந்த பாக்ஸ் அப்படியே இங்கே ஸ்டெப் 1ன்னு போட்டு இங்கே அதே பாக்ஸை போட்டு இந்த ஸ்டெப் 1 நம்ம ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட்டை கேன்சல் பண்ணுமோ அந்த எலமெண்ட்டை கேன்சல் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் கேன்சல் அமௌண்ட்டை விட்டுட்டு மீதி இந்த 2 காலம் இருக்கும், அதை ஸ்டெப் 2ன்னு போட்டு அதே 2 இதை எடுத்து வச்சு இந்த ஸ்டெப் 2 உண்டானதை ஸ்டெப் 2ன்னு போடணும். அப்படியே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 கேன்சலிங் ஆகிறத விட்டு நம்ம கடைசியாக போட்டு வரணும். கடைசியாக நம்ம என்ன செய்யணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அதாவது இந்த பாக்ஸில் எந்தெந்த வேல்யூவெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோமோ அந்த வேல்யூ வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 × 0 ப்ளஸ் அடுத்த காலமில் பார்க்குறோம் 10 × 1, அடுத்த காலத்தில் பார்க்குறோம் 2 × 2, அடுத்த காலத்தில் பார்க்குறோம் 5 × 1, அடுத்த காலத்தில் பார்க்குறோம் 6 × 7. இது எல்லா வேல்யூவும் நம்ம 10 × 0 0, அப்போது ப்ளஸ்ஸு இது 10 × 1 10, 10 × 1 10 ப்ளஸ்ஸு 2 × 2 4, 5 × 1 5, 6 × 7 42. அப்போ இது வேல்யூலாம் ஆட் பண்ணால் 10 + 4 14, 14 + 5 15, 10 + 4 14, 14 + 5 19, 19 + 42 = 61. டிரான்சாக்ஷன் காஸ்ட்டோட வேல்யூ 61 அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் லீஸ்ட் காஸ்ட்டோட மெத்தடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலோட மெத்தடை நம்ம எப்படி பேஸ் பண்ணி சம் கொண்டு வரலாம், சப்போஸ் டம்மி ரூல் எப்படி ஆட் பண்ணி கொண்டு வருது, இதே அன்பேலன்ஸ்டு சொல்யூஷனாக இருந்தால் நம்ம என்ன செய்யணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.